அனைவருக்கும் முதலினுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து, ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையா நுழை என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் போய் சேரும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடைபெறுகின்ற 2024-25ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான நடைபெற்ற சர்வதேச தேசிய மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்குகின்ற இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற அரசு முதன்மை செயலாளர் மருத்துவர் சந்திரமோகன் IAS அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற, எங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் PK சேகர் பாபு அவர்களே, எங்களுடைய இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பரந்தாமன் அவர்களே, தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் முத்துக்குமார் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய உறுப்பினர் உயர் திரு சேதுராம வர்மா அவர்களே, தொடக்க கல்வியுடைய இயக்குனர் முனைவர் நரேஷர் அவர்களே, தனியார் பள்ளிகளுடைய இயக்குனர் நிறைவாக நன்றியாற்ற இருக்கின்ற முனைவர் குப்புசாமி சார் அவர்களுக்கும், இணை இயக்குனர் சசிகலா மேடம் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், பயிற்சியாளர்களுக்கும், பல்வேறு சங்கங்களை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கும், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதல்ல எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏறத்தாழ 135க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் பதக்கம் வென்றது. ஏறத்தாழ 1350 மாணவர்கள் தேசிய அளவில் நேஷனல் லெவலில் பதக்கம் வென்றது. ஏறத்தாழ 4293 நமது பிள்ளைகள் அந்தந்த மாவட்ட அளவில் பதக்கம் வென்றது என்று ஏறத்தாழ 5788 மாணவ செல்வங்கள் இன்றைக்கு சாதனையாளர்களாக இன்றைக்கு இந்த நேரு அரங்கத்தில் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எதற்காக அந்த ஆக்கமும் ஊக்கமும் என்று சொன்னால், மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்வது போலதான், இந்த விளையாட்டுத்துறை என்று வரும்பொழுது தனக்கான ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு பார்க்கின்ற அளவிற்கு, ஏன் ஒன்றியமே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டை உற்று நோக்குகின்ற அளவிற்கு இந்த தமிழ்நாட்டை விளையாட்டுத்துறையில் மாற்றி காட்டியது யார் என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஆக அந்த ஆக்கமும் ஊக்கமும் தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய சாதனையாளர்கள் தான் இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு நாங்கள் எடுத்து சொல்வோம். ஆக அந்த வகையில் தான் நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். 2021 நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கம் அமைந்ததிலிருந்து அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிலாம் பாருங்கள். கேலோ இந்தியா நடத்துறதுலேருந்து சரி, சைக்ளோத்தான் நடத்துறதுலேருந்து சரி, டென்னிஸ் போட்டிகள் நடத்துவதிலேருந்து சரி, செஸ் ஒலிம்பியாடு நடத்துறதுலேருந்து சரி, ஹாக்கி போட்டி நடத்துறதுலேருந்து சரி, சர்ஃபிங் கேம் நடத்துவதிலேருந்து சரி, ஸ்குவாஷ் நடத்துறதுலேருந்து சரி, F4 கார் பந்தயம் நடத்துறதுலேருந்து சரி, ஏன் சென்னை செஸ் ஒலிம்பியாட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் நடத்துறதுலேருந்து சரி, எல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்கென்று ஒரு இலக்கை வைத்து கொண்டு இதெல்லாம் நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் இத்தனை காலத்தில். ஆனால் இதுக்கு அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குறாரு. ஏன் எங்களுடைய பிள்ளைங்க படிப்பில் இன்னைக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவாங்க, ஆனால் அவங்களுக்கான தனி திறமையை வளர்த்தெடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று பணியாற்றி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் என்று நாம் மறந்துருக்கக்கூடாது. சரி, அது மட்டும்தான் செய்கிறாரா? நீ அடுத்த நாட்டுக்கு நீ போறியா, இல்லை அடுத்த நீ ஸ்டேட்டுக்கு போறியா, நான் போகிறதுக்கான பயண செலவை நான் தரேன், நீ போய் நீ ஜெயிச்சுட்டு வா. சரி, போயிட்டியா, ஜெயிச்சிட்டியா, சாதனை படிச்சிட்டியா, அதற்கான ஊக்கத்தொகையை நான் தருகிறேன். சரி, ஊக்கத்தொகை மட்டும்தான் நான் உனக்கு தரேன்னா, அரசாங்க உத்தியோகத்தில் நான் உனக்கு 3% இடஒதுக்கீடு தரேன் என்று இன்றைக்கு அரசு ஊழியர்களாக மாற்றி காட்டுகிறார். ஆக ஒரு நிகழ்வை அவர் தொடங்கிட்டார்னா அதோட ஃபாலோ அப் எங்கே போய் நிற்கிது பாருங்க. அவர் கையை பிடிச்சி உங்களை அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல உத்தியோகத்தில் உட்கார வைக்கிற வரைக்கும் அந்த ஊக்கத்தை வழங்கி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். அதனால தான் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார், நீங்கள் நம்ம நிறையா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றி நம்ம பேசுகிறோம்.
இன்னைக்கு தமிழ்நாடு 51% தாண்டி போயிடுச்சு என்று சொன்னால் அதுக்கு அடித்தளம் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை. நாங்கள் போகிறீங்க ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான் அது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் அதிகமாக அது காட்டுகிறது. அதே போன்று தான் இன்டர்நேஷனல் லெவலையும் சரி, ஸ்டேட் லெவலையும் சரி, நேஷனல் லெவலையும் நீங்களாம் இன்னைக்கு சாதிக்கிறீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற, அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ரிபப்ளிக் டே கேம்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது பாரதியார் தின விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஓல்டு கேம்ஸ் நியூ கேம்ஸ்னு கிளாசிஃபை பண்ணி இதில் ஏறத்தாழ 12.5 கோடி ரூபாய் நிதியை நாங்கள் ஒதுக்கீடு செய்து அந்த மாணவச்சங்கள்லாம் நாங்கள் தயார்படுத்துவதன் காரணமாக இன்றைக்கு இவ்வளோ பெரிய சாதனையாளர்களாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. உள்ளபடியே எங்களுக்கு அது பெருமையாக இருக்கின்றது. ஆக தொடர்ந்து உங்களை ஊக்கப்படுத்திட வேண்டும், தொடர்ந்து இது போன்ற விளையாட்டுத்துறை நீங்கள் சாதனைப்படுத்திட வேண்டும் என்பதை விரும்புகின்றவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக அகாடமிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க சாதனை படைப்பாங்க. அது விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகள் சாதனை படைப்பார்கள். அது நீங்கள் வந்துட்டு போயிருக்கிறீங்க, உள்ளபடியே இன்னும் அதிகப்படியாக. ஏன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடுத்தது ஏஷியா லெவலில் ஸ்குவாஷ் கேம்ஸ் எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே நடக்கப்படுது. அதுக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் அடுத்த டென்னிஸ் போட்டியும் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. ஏன் தமிழ்நாட்டுடைய ஒலிம்பிக் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் கோப்பைக்கான தேதியும் நீங்கள் அறிவிச்சிட்டீங்க. ஸோ இன்றைக்கு அவருடைய திருக்கரங்களால் யார் யாரெல்லாம் பதக்கம் வாங்க வந்திருக்கிறீர்களோ, இந்த நம்முடைய முதலமைச்சர் கோப்பை முடிந்ததுக்கு பிறகு நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திருக்கரங்களாலும் பரிசை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைவருமே முதலமைச்சர் கோப்பையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளையும் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு முத்தமிழர் கலைஞர் அவர் தான் சொல்லுவார், விவசாயியோட வியர்வைக்கும் விளையாட்டு வீரனுடைய வேருக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், விவசாயியனுடைய வியர்வை என்று வரும்பொழுது தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்றுமாம், விளையாட்டினுடைய வேர்வை என்பது பரிசுகளை குவிக்குமாம் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர். அவருடைய பேர பிள்ளையாக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. மிகப்பெரிய ஊக்கத்தை அது எங்கள் தந்து கொண்டிருக்கின்றது. ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏன் நடைபெறவிருக்கின்ற என்னைக்கு தேதி அறிவிச்சிருக்காரோ நடைபெறவிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒலிம்பிக்ஸ் என்று நம்ம சொல்லக்கூடிய முதலமைச்சர் கோப்பையிலும் நீங்கள் கலந்து கொண்டு பரிசுகளை நீங்கள் வென்றிட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.